ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு முழு சிக்கனை வச்சு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு முழு சிக்கன் வாங்கி நல்லா மஞ்சளெல்லாம் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நீங்கள் சிக்கன் வாங்கும்போதே என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி மேலே கீறி விட்டு வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம சேர்க்குற உப்பு காரம் எல்லாமே வந்து நல்லா சிக்கன் உள்ளே வர இறங்கும். அதே மாதிரி சிக்கனும் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வேகும். இதில் வந்து ஒரு பாதி லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் வந்து காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கும் போது கலர் வந்து நல்லா இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா திக்கான தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சிக்கன் மேலே நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. சிக்கனில் மசாலாவெல்லாம் நல்லா தடவுனதுக்கப்புறமா இதை வந்து ஒரு 1 மணி நேரமாவது நல்லா ஊற விடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கிரேவி பண்ண ஆரம்பிக்கணும். நல்லா ஊறினா தான் சிக்கனில் வந்து நல்லா உப்பு காரம்லாம் இறங்கியிருக்கும். இப்போ இது ஊறட்டும், அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, இதில் பார்த்தீங்கன்னா 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு 2 துண்டு அளவுக்கு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுட்டு லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக காரத்துக்காக ஒரு 6 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இது வந்து பேடகி வத்தல். இது வந்து கலரும் இருக்கும், காரமும் இருக்கும். இதை பற்றி நான் ஏற்கனவே சிக்கன் கீ ரோஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் வந்து நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு போட்டுக்கோங்க. பெரிய பல் பூண்டாக இருந்தால் 10 போட்டுக்கோங்க, சின்ன பல் பூண்டாக இருந்தால் ஒரு 15 போட்டுக்கோங்க. கூடவே 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 10 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கி இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு வரணும். இப்போ இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதோட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு முழு சிக்கனை வேக வைக்கிற அளவுக்கு பெரிய கடாய் இல்லைனா ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் வதங்கி கொஞ்சம் வத்தி வரும். நல்லா சுருள சுருள வதங்கி நம்ம சேர்த்த எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அது வர நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலா பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதோட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 2 தக்காளி, கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு, நல்லா மசியாக வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதோட நம்ம ஏற்கனவே ஊற வச்ச சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். சிக்கனை போட்டதுக்கு அப்புறமா
அதை ஊற வச்ச மசாலா மீதி இருந்துச்சு அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் அதையும் சேர்த்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த மசாலா எல்லாம் நல்லா சிக்கன் மேலே படுற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா திருப்பி போட்டு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு இதை வந்து மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து கொஞ்சம் வேக விட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து நான் மூடியை திறந்துருக்கேன். இப்போ திரும்ப இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பினதுக்கு அப்புறமா கிரேவி எடுத்து சிக்கனில் எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஊற்றிக்கோங்க. அந்த வயிற்று பக்கம் அப்புறமா இந்த கீறி விட்ட இடத்துல எல்லாத்துலேயுமே ஊற்றிட்டு திரும்பவும் மூடி போட்டு இன்னொரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வேக வைக்கிறப்ப அடுப்பை வந்து மீடியமில் வச்சு வேக விட்டுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து கிட்டத்தட்ட நம்மளோட சிக்கன் வந்து ஒரு பாதி அளவு கிட்ட வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதோட நல்லா திக்கான தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் தேங்காய் பால் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா தண்ணி கூட ஊற்றிக்கோங்க. இனி வந்து இதை வந்து மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம். அப்படியே ஓப்பன்லேயே விட்டு அடுப்பை மீடியமில் வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வேக விட்டீங்க அப்படின்னா சிக்கன் வந்து நல்லா வெந்துடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சிக்கனை மட்டும் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா சிக்கன் ஒன்று போல் வேகும். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சிட்டேன். நல்லா அந்த கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா வத்தி வந்திருக்கு. இப்போ கடைசியாக இதில் வந்து மல்லித்தழை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த வருஷம் கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு உங்கள் வீட்டில் இந்த சூப்பரான சிக்கன் கிரேவியை செஞ்சு அசத்துங்க. சப்பாத்தி, பரோட்டா, புலாவ், அப்புறம் கீ ரைஸ் எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.